இறைவாக்கினர் தானியேல் உரைத்த நடுங்க வைக்கும் தீட்டு திருவிடத்தில் நிற்பதை நீங்கள் காண்பீர்கள். அப்பொழுது இதை படிப்பவர் புரிந்து கொள்ளட்டும். யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும். வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் கீழே இறங்கி தம் வீட்டிலிருந்து எதையும் எடுக்காது ஓடட்டும். வாயிலில் இருப்பவர் தம் மேல் உடையை எடுக்க திரும்பி வர வேண்டாம். குளிர்காலத்திலோ ஓய்வு நாளிலோ நீங்கள் ஓட வேண்டிய நிலை ஏற்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள். ஏனெனில் அப்போது பெரும் வேதனை உண்டாகும். உலகத் தோற்றம் முதல் இந்நாள் வரை இத்தகைய துன்பம் உண்டானதில்லை, இனிமேலும் உண்டாகப் போவதில்லை. அந்நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் எவரும் தப்பி பிழைக்க முடியாது. எனவே தாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் பொருட்டு கடவுள் அந்நாட்களை குறைப்பார். அப்பொழுது யாராவது உங்களிடம், இதோ மெசியா இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் எனச் சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம். ஏனெனில் போலி மெசியாக்களும் போலி இறைவாக்கினர்களும் தோன்றி முடியுமானால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையே நெறி பிறழச் செய்ய பெரும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்வார்கள். இதை முன்பதாகவே நான் உங்களுக்குச் சொல்லிவிட்டேன். ஆகையால் எவராவது உங்களிடம் வந்து, இதோ பாலை நிலத்தில் இருக்கிறார் என்றால் அங்கே போகாதீர்கள். இதோ உள்ளறையில் இருக்கிறார் என்றால் நம்பாதீர்கள். ஏனெனில் மின்னல் கிழக்கில் தோன்றி மேற்கு வரை ஒளிர்வது போல மானிட மகனின் வருகையும் இருக்கும்.